இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. ಸುಬ್ಬಕ್ಕ ನೀರ್ ಖಾಲಿ ಆಯ್ತು, ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನೀರ್ ಕೊಡು. ராணி மாதிரி என் புள்ள வச்சிருக்கான். உன் புள்ள ராணியை தான் வச்சிருக்கான். ஏடா சொல்லவே இல்ல. உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. ചിക്കൻ കറി ചിക്കൻ ഇല്ലാതെ എങ്ങനെ വെക്കാൻ പറ്റും? அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? வந்துட்டேன். என்னாச்சு? எதுக்கு ஆபீஸ் தேடி வந்த? காலையில இருந்து வேலைக்காரி காண வீட்டுல. என்ன கொடுமை சரவணன். அதான் நீயாச்சும் இங்க இருக்கியான்னு பாத்துட்டு போலான்னு வந்த. பரவாயில்ல, இங்கதான் இருக்க. ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ நான் 3 கேள்வி கேட்பேன், ஆன்சர் பண்ணா 500 ரூபா. இந்த வீட்டோட மருமக யாரு? இந்த வீட்ல அதிக அழகு யாரு? நேத்து என் பேண்ட்ல இருந்து 500 ரூபா திருடினது யாரு? மாட்டினியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் பொட்டு வாங்குறது. மணியே மணியின் ஒளியே. என்ன தம்பி, என்னாச்சு? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சொல்லாம் போ. நான் செத்துட்டு என்னமோ பண்ணுவேன். நானும் உங்க கூட செஞ்சு எடுத்துருவேங்க. அப்பவே ஜோசிகார சொன்னா செத்தாலு சனி விடாதுன்னு. சமகலை. எப்ப நாயடி பேயடி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன காயடியா இருக்கே? கரடியா காரி துப்புன அரசண்டாவன். ஆடை இல்லாத மேனி நாளில் ஞானி, அது ஒரு ஹாபி. எல்லோரும் இனிமேல் இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கம் சுத்தி வர்றா. സുഞ്ചേട്ടന്റെ കയ്യിൽ ഒരു 500 രൂപ കാണോ? എനിക്കിത് മേടിക്കാനോ സുഞ്ചേട്ടാ? അരിപ്പ പോലത്തെ ഒരു ജട്ടിയും ഒരു പിഞ്ഞിയ കൈലി, അതായിരുന്നു പുള്ളിക്കാരന്റെ അന്നത്തെ സമ്പാദ്യം. സുഞ്ചേട്ടാ പോയി ഷഡ്ഡി മേടിച്ചു. സ്വന്തമായിട്ടൊരു ചട്ടി ഏറെ നാളായി കൊതിച്ചോരെ, സ്വന്തമായിട്ടിരിക്കട്ടെ കവാലം ചട്ടി. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சாவுல சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? யோ வெள்ளவாயா. யோ என்னயா நான் வீட்டுல டயரை போட்டு வச்சுங்கிற, ஒரே நாத்தடிக்குது வெள்ளலாம். மென்டலையா நீ? எவனா வீட்டுக்குள்ள டயரை போட்டு கொளுத்துவானா? டேய், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாசனை சூப்பரா இருக்குல்ல, சாப்பிடலாமா? ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். குப்பையில போட்டா பூனை தின்னு செத்துரும். டேய், குழி தோண்டி புதைங்கடா. நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா படக்குடு போட்டாளா தாப்பா. நீங்க என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணுவ போனீங்க? கக்கூசுக்கு தானே போனீங்க, அதுக்கு இந்த அக்க போரு. எப்படா
அம்மாடி எத்த தட்டி. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒழுங்கா பேச மாட்டேன்னு சொன்னீங்களா? இப்ப பேசுவேன் பாரு. நான் சொல்றது சொல்றேன். நீ சொன்னவன வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்னை கூட்டினு வந்தேன். ஹலோ என்னடி உரசுது, என்ன உரசுது? கண்டி ஃப்ளோ. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்னடா புத்தலாட்டாது? அடி எங்க வர்ற? எது? அதுக்கு என்னப்பா? வேணாம். ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியம்? കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് 3 മാസം ആയുള്ളൂ. പെണ്ണുമ്പിള്ള ഇപ്പൊ 9 മാസം ഗർഭിണിയാ. கவரிமான் ராசா மாமாக்குன்னு டவுன்ல ஒரு மரியாதை இருக்கு இல்லையாடா? 9 മാസം ഗർഭിണിയാ. ഇത് നീ ആരോട് ചോദിച്ചില്ല? അവരോട് ചോദിച്ചില്ലേ ഇത്? ഞാൻ അവളോട് ചോദിച്ചപ്പോ അവളോട് ദൈവം തരുന്നതല്ലേ, കൈ നീട്ടി വാങ്ങിച്ചോളാൻ പറഞ്ഞു. 3 நாள் போயிட்டு நான் திரும்பறக்குள்ள 30 பேர் வந்து போறாங்களாம். கம்ப்ளைண்ட் வருதுல எனக்கு. ദൈവത്തിന്റെ പേരെന്താണ്? സന്തോഷം. உன் பேர் என்னப்பா சொன்ன? கவரிமான் ராஜா. இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? 35 தான் மீனிங். பழத்தை கொட்டையோட தின்னாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? பெரியப்பா செய்யறது யார் சாப்பிடுவா? பெரியமா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் அத்தனா சாம்பார் வச்சு என்ன கூப்பிடுது. அதை எடுத்து சூத்தா கழுவு சொல்லு. கொய்யால கொய்யா கொய்யா என்னையா இதெல்லாம்? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பூனா, எனக்கு ஒரு பொண்ணு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருக்கா, ஹாய்னு. அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நான் உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாம பேச்சுலர் கிடையாது. எல்லாம் என்ன சொல்லணும்? இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா? நீ கேள. ஒரு விஷயத்த முழுத்தா சொல்ல வராளா, அதுக்குள்ள கொண்டுட்டாளே. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. போட மரியாதையா. ஆமா, கோவம் வந்துருச்சு. ஐயோ ஆபத்து, படுங்கடா. சார், நான் வேணும்னு பண்ணல சார். நான் சத்தியம் பண்ணிட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன். வேஸ்ட். நான் அவரை குடிச்சது அடக்க விட மாட்டேன். அட பையன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலா இதுல ஒண்ணுல வந்து மயோனஸ் இருக்கு, இன்னொன்னுல வந்து கெச்சப் இருக்கு. உங்களுக்கு எது வேணும்? எனக்கு இது. எனக்கு மயோனஸ். வாடி, நானே உனக்கு கால் பண்ணணும் தான் நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? மாமா 3 நாள் ஊருக்கு போறாருடி. தனியா இருக்க பயமா இருக்கு. நீ வந்து கொஞ்சம் துணைக்கு படுத்துக்கிறியா? அடப்போங்க, அவங்க 2 பேருக்கு ஒரு வேலையே இல்லை. ஏன்டி? அவர் ஊருக்கு போனா நீ கூப்பிடுற, நீ ஊருக்கு போனா மாமா கூப்பிடுறாரு. அதானே உலக வழக்கம். நான் ஊருக்கு போனா மாமா கூப்பிடுறாரா? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. போன் பண்ணிட்டு வெளியில வெயிட் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன்.
நான் ஊருக்கு போனோம் உங்களை கூப்பிடுவீங்களா? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.